ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மதன் சுரேகா விளாக்ஸ். இன்னைக்கு என்னன்னா, நாட்டுக்கோழி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை சமைக்கிறது என்ன நல்லா சூடாயிருச்சு. பட்டை போட்டுக்கலாம். அடுத்து அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு, உப்பு பவுடர், லைட்டா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. இதுல அப்படியே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்ப கறி அள்ளி போட்டுக்கலாம். முறையே கிளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுட்டோம். அதை எடுத்து அப்படியே உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, இன்னும் சொல்லுங்க, கொஞ்சம் சீரகம், சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா போடுறோம், நிறைய போடுறோம், எல்லாத்தையும் போட்டுருவா. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சமா இதோட தண்ணி ஊத்தி அதை கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். ஃபுல்லா வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப கொதிச்சிருச்சு. இந்த தட்டை ஓபன் பண்ணிக்கலாம். தட்டு சின்னதா இருக்கு, அதனால சிசரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா தெரியும் உங்களுக்கே. இந்த இங்க வந்து பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதோட கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிண்டினதுக்கு அப்புறம் இதோட மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வீட்லயே அரைச்சு வச்சிருந்தேன், அதெல்லாம் தீர்ந்து போச்சு, அதனால நீ கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன். தனி மிளகாய் தூள், சில்லி பவுடர், கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க.
நல்லாவே ஃபுல்லாவே, ஏன்னா மசாலா எல்லாம் கொஞ்சம் கறியிடும். மல்லிப்பொடி, கொரைண்டர் பவுடர், அதை ஃபுல்லாவே போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்டுக்காக தான் போடுவோம், அதனால ஃபுல்லாவே போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி மசாலா அதையும் ஃபுல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அந்த மசாலா வாடை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா குழம்பு கொதிக்க விட்டுலாம். கொதிக்க விட்டுட்டு கறி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்றேன். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. 15 minutes later. குழம்பு கொதிச்சிருச்சு, வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு மல்லித்தலையை தூவி அப்படியே இறக்குறதே. வாங்க. மல்லித்தலை போட்டுக்கலாம். நீங்களும் இது மாதிரி சமைச்சு உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சமைச்சிட்டேன், இப்ப அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை நான் எப்படி செஞ்சேன்றத ஃபுல் வீடியோவா போட்டிருக்கேன், போய் ஹோம் பேஜ்ல செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.